இந்த 14 உலகத்திற்கும் இந்த வைகுந்த பட்டினத்திலே பாவம் செய்பவர்களுக்கு யமனாகவும் புண்ணியம் செய்பவர்களுக்கு தர்மனாகவும் யமதர்மன் என பெயர்படுத்தி யாதொரு குறைபாடு இல்லாமல் சீரம் சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். அப்படி இருக்க இன்றைக்கு பாவ கணக்கை பார்க்க வேண்டும். ஏய் சித்திரகுப்தா, சொல்லுங்க சாமி. எப்படிப்பட்டவன் தெரியுமா? தாயார் தந்தையார் உற்றார் தெரியுமா? தெரியாதே சாமி. அந்த மகாவிஷ்ணு இருக்கிறார். ஆமா, மகாவிஷ்ணு ஒளிச்சு நட்சத்திரத்தில் பிறந்தவன் பிரம்மதேவன். ஆமா சாமி. பிரம்மதேவனுக்கு பிறந்தவன் சூரிய பகவான். ஆமா சாமி. சூரிய பகவானுக்கு பிறந்தவனோ இந்த யமதர்மன். ஆஹா. பாவம் செய்வர்களுக்கு யமனாகவும் புண்ணியம் செய்வர்களுக்கு தர்மமாகவும் தலை கொண்டு வருவதால் ஆமா சாமி. யமதர்மன் யாதொரு குறைபாடும் சீரும் அது மட்டும் கிடையாது. இதோ இருக்கிறதே பாசக்கயிறு. ஆமா சாமி. இந்த பாசக்கயிறுக்கு பாசக்கயிறு எப்படி தெரியுமா பேர் வந்தது? என்ன சாமி? தாய் என்று பாராமல், தந்தை என்று பாராமல், அக்கா தங்கை என்று பாராமல், ஆமா சாமி, உயிரை தகுந்த நேரத்திலே அவர்கள் உயிராகப்பட்டது. ஆமா சாமி. விதியாகப்பட்டது. எழுதி வைத்தால் அப்போதே அவர் உயிரை பறித்து விடுவேன். ஆமா சாமி. அதனால் தான் இதற்கு பாசகரோட பேர் வந்தது. அது மட்டும் கிடையாது. இந்த யமதர்மனுக்கு இல்ல சாமி, ஒரு பொழுதும் கிடையாது என்று நீங்க நினைக்கலாம். ஆமா சாமி. ஆனால் இருக்கிறது. எப்போ? 3.25 நாழிகை வைகுண்ட ஏகாதசி என்று 3.25 நாழிகை எனக்கு ஓய்வு இருக்கிறது. அது எப்படி தெரியுமா? எப்படி ஆச்சுமா? இதோ வார்த்தாயா மார்க்கண்டேயன் திருவானைக்காவலிலே மார்க்கண்டேயன் உயிரை கவர செல்லும் பொழுது அவன சிவனே 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 என்று சிவனாக எதிர்ந்த அல்லும் பகலும் நான் யார் எப்படிப்பட்டவன்? இந்த யமலோகம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? இந்த யமலோகம் எவ்வளவு பெரிய பட்டது? எப்படிப்பட்டது? இதோ வார்த்தாயா மயிரில் பர்வதகிரி மலை. ஆமா ஆமா. மயிரில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. என்றாவது நான் தர்மத்தை மறந்தாலோ மீறினாலோ அன்றே அந்த மயிராகப்பட்டது ஆரண்டு நான் கீழே வந்து அந்த அக்னி சோலையில் உயிராகப்பட்டது. அப்படி இருக்க இந்த யமலோகத்திலே பாவம் செய்பவர்களுக்கு பள்ளிக்குழி, பாம்புக்குழி, அக்னி சோலை, அக்னி கம்பிகள் இப்படி போட்ட பாவ செயல்களுக்கு பாவத்தை செய்து வருகிறேன். அப்படி இருக்க என்ற தினத்திலே கணக்கு வரவு என்ன என்ற தினத்திலே பிடித்து வந்தாயே அந்த உயிர்கள் என்னென்ன பாவம் செய்தார், என்னென்ன புண்ணியம் செய்தார் சொல்லட்டுமா சாமி? குடிகார பாண்டியப்பன் தாய் என்று பாராமல், தந்தை என்று பாராமல் அடித்து உடைத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சென்றார். குடிகார காண்டவன் தன்னுடைய தாய் என்று பாராமல், தந்தை என்று பாராமல் தன்னுடைய கட்டிய மனைவி தாலியை அறுத்து கொண்டு வர அவனை
என் தெய்வமே தெய்வம், என் தெய்வத்தை 12 மணி வரைக்கும் பூட்டி வைக்கிறானுங்களே. நல்லா இருப்பானுங்களா? நல்லா இருப்பானுங்களா? என் தெய்வம், என் தெய்வம். இதை கூச்சப்பட்டு எத்தனை பேர் காவாயில் ஒன்று கிடப்பானுங்கோ, எத்தனை பேர் ஒழிச்சா வாசல 10 கிடப்பானுங்கோ. ஒன்ன போறீங்க சரக்கு அடிக்கலாம் நிறைய பேர் இருக்கிறான். தெய்வம், என் தெய்வம், அது என் தெய்வம். எவன் அவன்? யாரையோ என்ன கூப்பிடுறாங்க. ஏய் சித்திரவந்தா, ஓ சொல்லுங்க சாமி. நீ கூறிய குடிகார காண்டி எவனோ வந்தான் சாமி. எவனோ ஸ்டேஜ் கோடல போட்டுக்கிறான் சவுண்ட் சர்வீஸ். ஏய் ஆடாத நில்லை. ஏய் குடிகார காண்டி வா. ஆர்மி ஆஹா ஆரணி. ஏய் நான் யார் என்று தெரியவில்லையா? ஓ யமதர்மன். என்னது? யமதர்மன். யமதர்மனா? வாவ். யமதர்மன் சொல்றல, உன்கிட்ட ஆதார் கார்டு இருக்குதா? உன்கிட்ட ஓட்டு ஐடி இருக்குதா? அத கூட விடுறா. ரேஷன் அட்டை இருக்குதா? அத கூட விடுறா. ஏறி விளையாட்டியாச்சுக்குதா? ஏறி விளையாட்ட. ஏய் ஓ குடிகார காண்டி வா. அது உங்களை போல் பாமர மக்களுக்கு தான் இப்படிப்பட்ட அடையாளம் எல்லாம். நாங்கள் யார்? தேவர்கள். சரி, யமன் யமன் சொல்றல்ல, நீ புதிய யமனா இல்ல பழைய யமன்?